உன்னை நான் புகழ்ந்திட ஒரு வரம் வேண்டினேன், உன்னை அன்பு செய்திட உன் அருள் தேடினேன். உன் நாமம் பாடிடவும் உனக்காக வாழ்ந்திடவும் உன் அன்பு துணையினை நான் தினமும் நாடினேன். உன் நாமம் பாடிடவும் உனக்காக வாழ்ந்திடவும் உன் அன்பு துணையினை நான் தினமும் நாடினேன். உனையன்றே எனக்கென்று வேறொரு தலைவனுண்டோ? நீன்றே என் இதயம் நிறைவினை அடைவதுண்டோ? கார்முகிலாய் என் வாழ்வில் கருணை மழை பொழிபவனே, கனவிலும் நான் உன்னை பிரியாம் வரமொன்று தாருமையா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். சட்டங்கள் மனிதர்களுடைய நல்வாழ்க்கைக்காக இயற்றப்பட்டவை. சட்டங்கள் மனிதர்களை அடிமைப்படுத்துவதற்கோ குற்றப்பழி உணர்வை ஏற்படுத்துவதற்கோ அல்லது தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கோ அல்ல, மாறாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு சமூக வாழ்க்கையை சிறப்பாக சீராக வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கின்ற சட்டங்களையும் அதிகாரங்களையும் எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித பொனவெந்தூரின் விண்ணகப் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது ரஜீஸ் பேபி ஷாஜு சஞ்சய் இவருடைய கருத்துப்படி இறையிறக்காண்டவருக்கு நன்றியாகும். கொழிஞ்சாம்பாறை ரோசி ஆசிரி கருத்துப்படி இறையிறக்காண்டவருக்கு நன்றியாகும். ராயன் வீடு கிறிஸ்டோபர் நிர்மலா லிவியா லயா இவருடைய கருத்துப்படி இறையிறக்காண்டவருக்கு நன்றியாகும். ஜேம்ஸ் ஜெயசீல் இவருடைய கருத்துப்படி உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 7 முதல் 8, 21 முதல் 22 முடிய. அந்நாட்களில் எசேக்கியா நோய்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான ஏசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீ சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தரலும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு ஏசாயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரியா மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடைய கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று ஏசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம் இதோ, சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவக் கடிகையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தேன். அழிவு குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தேன். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்பொருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவன் என்னை அறுத்தறிகிறான். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உண்மையை நம்பியிருக்கிறேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 12, இறைவாக்கியங்கள் 1 முதல் 8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, சட்டங்களின் பின்னணியிலே ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஆள நினைக்கின்றவர்கள் நிச்சயமாக ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள். காரணம், சட்டம் என்பது ஒரு வரி வடிவம், அவ்வளவுதான். சட்டங்களுக்கு பின் இருக்கின்ற மனிதநேயம், மனிதருடைய வளமான வாழ்வு, அவர்களுடைய ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சி, இவை அனைத்தும் சட்டங்களுக்குள் உள்ளடங்கி இருக்கின்றன. எப்பொழுது இவை அனைத்தும் சட்டங்களை தாண்டி செயல்பட ஆரம்பிக்கின்றனவோ அப்பொழுது சட்டங்கள் பொருளற்றதாக மாறிப்போய்விடுகின்றது. சட்டங்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை அறவே ஒழிக்கப்படுகின்றது. சட்டங்களை கடைபிடித்தால் வாழ்வு என்பதும் தவறு என்பது புலனாகின்றது. இன்றைக்கு நற்செய்தியில சட்டங்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த பரிசேய கூட்டம் ஒரு பக்கம், அதே சமயத்தில் இந்த சட்டங்களை இயற்றுவதற்கு பின்னணியாக இருந்த மனிதநேயம், வளமான வாழ்வு, சீரான மானுட சமுதாய வாழ்க்கை நெறிமுறை, இன்னும் மனிதர்களுடைய ஒற்றுமையும் கூட்டு முயற்சியும், இதை இயேசு வலியுறுத்துகின்றார். பரிசேயர்களுடைய நோக்கம் முழுவதும் சட்டங்களை கையில் வைத்துக்கொண்டு அதன் வழியாக தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதாக இருந்தது. அவர்கள் சட்டங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள் என்றால், தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் அடுத்தவர்கள் மீது குற்றப்பழியை சுமத்துவதற்காகவும் சட்டங்களின் வழியாக தங்களுடைய செல்வாக்கையும் சொத்தையும் பாதுகாப்பதற்காகவும் இந்த பரிசேய தலைமைச் சங்க பரம்பரை சட்டங்களை பயன்படுத்தியது. எனவேதான்
10ல் 1 பங்கு என்பது இவர்களுக்கு எளிது, ஆனால் ஏழைகளுக்கு கடினம். அதை வலியுறுத்தினார்கள். ஓய்வு நாளை கடைபிடிப்பது என்பது இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு உரித்தான சில வழிமுறைகளை உருவாக்கி கொண்டு அதற்கு பல விளக்கங்களை கொடுத்து கொண்டு அடித்தட்டு மக்களுடைய அடிப்படை வாழ்வியல் நெறிமுறையை அவர்கள் கருவறுக்க நினைத்தார்கள். அதனால தான் இன்றைக்கு அந்த மனநிலை அப்பட்டமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. வயல் வழியே சென்று கொண்டிருந்த சீடர்கள் உண்பதற்கு பசியாய் இருந்த அவர்களுக்கு சில கதிர்களை கொய்து உண்ணுகின்றார்கள். இது ஒரு பெரிய குற்றமாக அவர்களுக்கு படுகின்றது. கைகளால் கதிர்களை கொய்தால் அது வேலையாகாது. கதிர் அருவால் எடுத்து சென்றால் மாத்திரமே அது வேலைக்கு சமம். ஆனால் அதை கூட தங்களுடைய சட்டங்களுடைய நுணுக்கமான ஒரு பார்வையில் இவர்கள் கதிர்களை கொய்ததே, கைகளால் கொய்ததே தவறு என்று சொல்லி குற்றப்பழியை சுமத்துகின்ற பரிசேய கூட்டம். எனவேதான் இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றார். அது எந்த அளவுக்கு போறார் அப்படின்னா, ஓய்வு நாளில் குருக்கள் தங்களுடைய வேலையை ஆலயத்தில் செய்கின்றார்களே, அங்க சட்டம் செல்லுபடியாகாதா என்ற ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்புகின்றார். இப்போதான் புரட்சிகரமான ஒரு சிந்தனை, அடங்கி போகின்ற சிந்தனை அல்ல, அடிமைப்படுத்த நினைக்க இருக்கின்ற ஒரு கூட்டத்தை மீண்டும் புரட்சிகரமான புதிய பார்வையில் கொண்ட சிந்தனைகளை உருவாக்குகின்ற பொழுது அங்கு மனிதனுக்கு விடுதலை கிடைக்கின்றது. எனவே பரிசேய கூட்டம் முழுவதும் சட்டங்களின் பின்னணியில் நின்று கொண்டு தங்களை நல்லவர்களாகவும் நீதிமான்களாகவும் காட்டிக்கொண்டு அதே சட்டத்தை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை குற்றம் சுமத்தி கொண்டிருந்தது. எனவேதான் ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று சொல்லி அந்த சட்டத்தினுடைய இறுதி வடிவத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். சட்டம் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கைக்கானது, மனிதருடைய வாழ்க்கை சட்டத்திற்கானது அல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறையிலும் கூட இந்த சட்டத்தை கடைபிடிப்பதாக எண்ணிக்கொண்டு மனிதர்களுடைய உணர்வுகளை மிதிக்கின்ற எந்த ஒரு நிகழ்வையும் அல்லது அப்படிப்பட்ட அதிகார அமைப்பு கொண்ட எந்த ஒரு அமைப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டங்களின் பின்னணியில் ஆளுகின்ற அல்லது சட்டங்களை மாத்திரமே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்ற அமைப்புகள் நிச்சயமாக அது கருவறுக்கப்படும். மாறாக மனிதர்களுடைய உணர்வுகளை மதித்து மனிதர்களுடைய வளமான வாழ்க்கைக்கு உறுதுணையாய் இருக்கின்ற புதிய மனிதநேய சட்ட வரைமுறைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்தப்பட வேண்டும், அவை நெறிப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ சட்டங்களை நம்ம நினைச்சிருக்கிறோம், அரசாங்கத்திலையும் சில அமைப்பு முறைகளையும் தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இல்லை, இன்றைக்கு எழுதப்படாத எத்தனையோ சட்டங்களை உள்ளத்திற்குள் பதித்து வைத்திருக்கின்றோம். சாதிய உயர்வு தாழ்வு சட்டங்களை உள்ளத்திலே பதித்து வைத்திருக்கின்றோம். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை உள்ளத்திலே நாம் ஏற்றி வைத்திருக்கின்றோம். என்ன சொல்ல போனோம் அப்படின்னம்னா, நம்முடைய வாழ்க்கை முறையில் பல்வேறு விதமான தடைகளை நாமாகவே சட்டங்களாக உருவாக்கி கொண்டு மனித நேயத்தை மறுத்திருக்கின்றோம். இன்றைக்கு நாம் கடந்து வருவோம். மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் அல்லது மொழி இனத்தின் பெயரால் தீவிரவாத சட்டங்களை இயற்றிக்கொண்டு நமக்குள்ளேயே நாம் தவறான வழிமுறைகளை கடைபிடித்து கொண்டிருந்தால் மாற்றுவோம். இயேசுவினுடைய புரட்சிகர சிந்தனைகளுக்கு நாம் வருவோம். மனிதநேயத்தை வலியுறுத்துகின்ற எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அங்கு அது சட்டத்தை மீறியதாக இருந்தாலும் அதையும் கடைபிடிக்கக்கூடிய தெம்பும் தெளிவும் தைரியமும் நமக்கு வேண்டும். அதை நோக்கி பயணிக்க இந்த திருப்பலியில் வரம் வேண்டி மன்றாடுவோம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம்
கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் இந்தன் உள்ளம், அது இந்நாளும் உன்னில்லமே. உள்ளம் இந்தன் உள்ளம், அது இந்நாளும் உன்னில்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டுச் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதி தூதனாய் என்னை மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
கூறுகின்றோம். நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை இவற்றை எங்கள் ஆண்டவராகிய ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒன்றும் எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒன்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும் உன் புகழதி மிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக இயேசுவின்